ஆசிரியர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்க தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மௌரிய பேரரசு. மௌரிய பேரரசுல வந்து கண்டிப்பா நமக்கு எல்லா டிஆர்பிகளுமே 2 வினாக்கள் குறையில்லாம கேட்டுட்டே இருக்காங்க. அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த மௌரிய பேரரச இந்திய ஒருமைப்பாட்டினுடைய முன்னோடிகள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன இந்திய ஒருமைப்பாட்டின் முன்னோடிகள்? இந்தியான்ற ஒரு நாடு முழுமை அடைந்து மக்களிடையே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் தென்னிந்தியாவிற்கும், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பழக்கவழக்கங்கள் வட இந்தியாவிலும் காணப்படுற மாரி ஒரு மைய நிர்வாக ஆட்சி முறையை ஒரே மாதிரி ஒருங்கிணைந்த ஒரு ஆட்சி முறையை உருவாக்குனதுனால தான் இந்த மௌரிய ஆட்சியாளர்களை இல்லை மௌரிய பேரரசை இந்திய ஒருமைப்பாட்டின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறோம். இந்திய பண்பாட்டினுடைய பண்டையகால வரலாற்றை ஆவண ஆதார அடிப்படையில் அறிவதற்கு உதவக்கூடிய முதல் பகுதி அல்லது முதல் தலைப்பின் மௌரிய பேரரசு தான். ஏன்னா மௌரியர்களுடைய காலகட்டங்களில் இருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா சமகாலகட்ட வரலாற்று ஆதாரங்கள் எல்லாமே தெளிவாக கிடைக்குது. அதற்கு முன்னாடி இருக்க காலகட்ட வரலாறு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒருவாறு கிடைக்கக்கூடிய சான்றுகளை வச்சு யூகித்து அல்லது கிடைக்கக்கூடிய சான்றுகளை வைத்து தான் எழுதப்படுதே தவிர அதை வச்சு உறுதியாக சொல்ல முடியலை. ஆனால் மௌரியர் ஆட்சி முறைன்றது அப்படி கிடையாது. இந்திய வரலாறு வெளிச்சத்துக்கு வந்த காலகட்டம்னு இதைத்தான் சொல்கிறாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய அளவில் அரசியல் பண்பாடு ஒருமைப்பாடு ஏற்பட்டதுனாலையும் மௌரியர் காலத்திலிருந்து தான் வரலாற்றுக்கு கால வரன்முறை ஹிஸ்டாரிக்கல் கிரானாலஜி தெளிவாக கணிக்க முடிகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மாளுக எழுதி வச்சுருந்தாங்களான்னு கேட்டால் இந்தியரில் இருக்க யாரும் அப்படி எழுத கிடையாது. ஆனால் அந்த கான்டெம்பரரி பீரியடில் அலெக்சாண்டரோட படையெடுப்பு வந்து போனது ஒரு முக்கிய நிகழ்வு. அப்போ அலெக்சாண்டர் வந்து போய் படையெடுத்தப்ப என்ன ஆகுது, அதை வந்து அலெக்சாண்டரோட வந்த ஆரியன் என்று சொல்லப்படக்கூடிய வரலாற்று ஆசிரியர் அதை பற்றி பதிவு செஞ்சுருக்கார். சரிங்களா? ஸோ அதை பற்றி பதிவு செய்யப்பட்ட செய்திகள் இந்த ஆரியனுமே அவரோட தான் வந்தார்ன்ற ஒரு கூற்று ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை கொஞ்சம் லேட்டராக தான் அவர் இந்த செய்திகளை தொகுத்து எழுதுனதாகவும் சொல்லப்படுது. பட் அலெக்சாண்டரை பற்றின செய்திகளை ஏராளமாக பதிவு செய்திருக்க கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னா இந்த ஆரியன் தான். சரிங்களா? ஸோ அப்போ அந்த குறிப்புகளில் சொல்லப்படக்கூடிய ஆண்டுகளை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 கான்டெம்பரரியும் ஒப்பிட்டுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மௌரியர்களில் தலைச்சிறந்த அரசனாக கருதப்படக்கூடிய அசோகன் வந்து இலங்கைக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகளை தூதுவர்களை அனுப்பி வைத்தப்ப அங்கே இருக்கக்கூடிய திசா என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சியாளர் என்ன பண்ணுறான், பௌத்த மதத்தை ஏற்றுக்கிறான். அப்போ இந்த மாதிரி அங்கே மகாவம்சம் தீபவம்சம் இலக்கிய சான்றுகள் சொல்லுது. அப்போ இந்த மாதிரி கான்டெம்பரரி பீரியடில் கொடுக்கக்கூடிய டேட்டாவை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களை நம்மளால் வரையறுக்கி கொண்டு வர முடிஞ்சதுனால இவ்வாறு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் முதல் இந்தியாவில் ஒரு விரிவான ஒரே சீரான நிர்வாக முறை மௌரியர் ஆட்சி காலகட்டங்களில் தான் நிலைப்பட்டதாக சொல்கிறாங்க. மேலும் இந்திய பண்பாட்டின் தூதுவராகவும் அவங்கள சொல்கிறாங்க. ஏன் உங்களை இந்திய பண்பாட்டின் தூதுவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய கலாச்சாரம்ன்றது இந்தியாவை தாண்டி வெளியே பரவுவதற்கு மிக முக்கியமான முதல் முயற்சிகளை மேற்கொண்ட ஆட்சியாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மௌரியர்கள் தான். ஸோ அதனால தான் வர சொல்லப்படுது. சரி, இந்த மௌரியர்கள் யார் அப்படின்றதுல பல கேட்டகரியில் பல குழப்பங்கள் சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் பௌத்த இலக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா திங்க நிகாயா என்ற நூல்லையும் அடுத்து மகாவம்சா மற்றும் திவ்யவதனா என்ற நூல்கள்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மௌரியர்கள்ன்றவங்க சத்திரியர்கள். இவங்க வந்து மோரிய பிப்ளிவனா மோரியா என்ற பெயர்களில் பிப்ளிவனா அதாவது பொதுவான ஆண்டிற்கு முன் 6ஆம் நூற்றாண்டு வாக்கில் பல சின்ன சின்ன குடியரசுகள் இருந்திருக்கும். அதில் ஒரு குடியரசு தான் இந்த பிப்ளிவனான்ற குடியரசு. இந்த பிப்ளிவனம் என்ற பகுதியை மோரியர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பகுதியினுடைய வழிவந்தவர்கள் தான் இவங்க அப்படின்றத அந்த பௌத்த இலக்கியங்கள் சொல்லுது. 2வது சமண இலக்கியமான பரிசிஷ்ட பர்வான் என்ற இலக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹேமச்சந்திரரால் எழுதப்பட்ட நூல். இது வந்து இந்த சந்திரகுப்த மௌரியன்றவரை வந்து பார்க்கணும் மயூர போஷாகா என்னும் மயில் வளர்க்கும் கூட்டத்தினை சார்ந்தவர். மயூரா போஷாகா அப்படின்னா மயில் வளர்க்கும் கூட்டத்தினர்கள் அப்படின்னு பொருள் உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க அம்மா அந்த இனத்தை சார்ந்தவர்களால் அவர் இந்த இனத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு உதாரணம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மௌரியர்களுடைய சிற்பங்களில் வந்து பார்த்தோம்னா சில இடங்களில் மயில் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். அதனால அவ்வாறு சொல்லப்படுது. இதை தவிர விஷ்ணு புராணம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா மௌரியர்களின் நண்பர்களின் தொடக்க கால வாரிசு என்று சொல்கிறாங்க. அதாவது மகாபத்மநந்தனுடைய குடும்ப உறவுகளில் வழிவந்த நண்பர்களுடைய உறவுகள் இருப்பாங்களே, ஸோ அந்த உறவுகளின் வழிவந்த வாரிசு தான் இந்த மௌரியர்கள் அப்படின்னு சொல்லி பல மத்தியில் சொல்லப்படுது. ஆனால் இதில் பெரும்பாலான கருத்து எதவாக ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹேமச்சந்திரர் என்பவருடைய கூறிய கருத்து பரிசிஷ்ட பர்வனா என்ற நூலில் சொல்லப்பட்ட இந்த மயூரா போஷாகா என்று சொல்லப்படக்கூடிய மயில் வளர்க்கும் கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து இந்த மௌரிய பேரரசை பற்றி அறிய உதவும் முக்கியமான சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா. ஏன் சமகால கட்டங்கள்லேயே ஒரு அயல் நாட்டு பயணியால் எழுதப்பட்ட குறிப்புன்றதுனால.
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விசாகதத்தரின் முத்திர ராட்சசம். இது 2மே ரொம்ப முக்கியமானது. வெளிநாட்டு